ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ அரசு டெக்ஸ்டைல்ஸ் துறையில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு லைஃப் செட்டில்டு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி லெவலில் இந்த போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 56,100 1,77,500 வந்து சேலரியாக வந்து வரும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கெலாம் அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 31 ஜான்வரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் கமிட்டியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கீழே வந்து வருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இங்கேருந்து உங்களுக்கு வேரியஸ் கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்துருக்குன்னா, டெப்டி டைரக்டர் கேட்டகரியில் வந்து பாருங்கள் லெபரட்டரி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இது வந்து குரூப் ஏ லெவலில் இந்த போஸ்டிங்ஸ் வந்து எடுக்கிறாங்க. சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு பே லெவல் 11 படி சேலரி வந்து வரும். 67,770 உங்களுக்கு 2,08,000 வரைக்குமே சேலரி இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 27 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அடுத்து வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு 56,100 1,77,500 சேலரி வந்து வரும். 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது எல்லா கேட்டகரிக்குமே. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியில் வந்து ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டகரியில் வந்து பாருங்கள் இபி அண்ட் QA கேட்டகரி. இதுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டிகிரியில் வந்து டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரோ இல்லைனா டெக்ஸ்டைல் டெக்னாலஜியோ நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் 56,100 1,77,500 வந்து சேலரியாக இருக்கும். ஸோ 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் ஸ்டாட்டிக்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து குவாலிட்டி அசூரன்ஸ் ஆஃபீஸருக்குலாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட் வந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டிகிரி இல்லைனா டிப்ளமோவில் வந்து டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் இல்லைனா வந்து டெக்னாலஜி வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிப்ளமோவில் வந்து பாருங்கள் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அது வந்து நீங்கள் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா வாரணாசி எல்லாம் சேலமில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து குவாலிட்டி அசூரன்ஸ் ஆஃபீஸர் லேப் கேட்டகரி. இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பி லெவலில் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. சேலரி வந்து பாருங்கள் 35,400 1,12,400 வந்து சேலரியாக இருக்கும். 21 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு ரிலாக்ஷனுமே இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து சயின்ஸ் முடிச்சவங்க, அப்படி இல்லைனா நீங்கள் பேச்சுலர் சயின்ஸ் இல்லைனா டெக்னாலஜி முடிச்சவங்க, அப்படி இல்லைனா டிப்ளமோவில் வந்து டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி இல்லைனா மாதிரி நீங்கள் டெக்னாலஜி இந்த மாதிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபீல்டு ஆஃபீஸரில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 22 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பாருங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் எக்கனாமிக்ஸ் எல்லாம் காமர்ஸ் இல்லைனா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லைப்ரரியன் கேட்டகரிக்கு 20லேருந்து 27 வயசு வரைக்கும் எலிஜிபிள். இதுக்கு வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கிராஜுவேட்டில் வந்து சயின்ஸ் முடிச்சுட்டு ஸோ டிகிரி இல்லைனா டிப்ளமோவில் வந்து பாருங்கள் லைப்ரரி சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டன்ட் கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 25 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் எம்காமோ இல்லைனா வந்து நீங்கள் பிகாம் வந்து நீங்கள் செகண்ட் கிளாஸில் முடிச்சிருந்தாலும் சரி, ஆனால் பிகாம் முடிச்சவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஜூனியர் குவாலிட்டி அசூரன்ஸ் ஆஃபீஸருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 29,200 92,300 வந்து சேலரியாக இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 19 மேக்ஸிமம் 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் வந்து பேச்சுலர் டிகிரியில் வந்து நீங்கள் சயின்ஸ் முடிச்சவங்க, அப்படி இல்லைனா டிப்ளமோவில் டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்வெஸ்டிகேட்டர் கேட்டகரி வந்து பாருங்கள் குரூப் சி லெவலில் போஸ்டிங் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 22லேருந்து 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் கிராஜுவேட்டில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் எக்கனாமிக்ஸ் எல்லாம் காமர்ஸ் முடிச்சவங்க எலிஜிபிள். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் முடிச்சிருந்தா உங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிகிரியில் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் கேட்டகரி, அதுக்கப்புறம் சீனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் இந்த மாதிரி முடிச்சவங்க எலிஜிபிள் கிராஜுவேட் டிகிரியில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட்லேயே வந்து உங்களுக்கு இன்னொரு கேட்டகரிக்குமே வந்து பாருங்கள் 20லேருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே நீங்கள் கிராஜுவேட் டிகிரியில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதை நான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓபிசியில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து பாருங்கள் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கே இருக்குன்னா எனிவேர் இன் இந்தியானே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்தியாக்குள்ளே எங்கே வேணாலும் இதுக்கான போஸ்டிங் வந்து உழுவும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக இருந்தால் தான் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு எங்கே வேணாலும் இதுக்கான போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ எனிவேர் இன் இந்தியானே கொடுத்துருக்காங்க.
ஸோ உங்களுக்கு இதில ஆன்லைன் அப்ளிகேஷன்னா லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 31 ஜான்வரி தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கு. அதாவது சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கு. அந்த எக்ஸாம்ஸ்க்கான சென்டர் வந்து எங்கெங்க இருக்கும் அப்படிங்கிற லொகேஷன் குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு 4 லொகேஷன் குடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், கரூர், திருப்பூர். இந்த 4 லொகேஷன்ல தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போது. இதுக்கு நியர் பை இருக்கக்கூடிய சென்டர கூட நீங்க சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி அதுக்கப்புறம் பிடபிள்யூடி இவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்கள தவிர்த்து ஸோ நீங்க வந்து குரூப் ஏ லெவல் போஸ்டிங்ல அப்ளை பண்றீங்கன்னா, யூஆர், ஓபிசி அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாருங்க ரூ. 1500 ஃபீஸ் குரூப் ஏ போஸ்டிங்க்கு. அதே நீங்க குரூப் பி, குரூப் சி லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் ரூ. 1000 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸ வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதுக்கான இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி நீங்க பண்ணணும், ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணணும், உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி ஸ்கேன் பண்ணணுங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் இங்க ப்ராசஸ் வந்து இருக்கு. ஸோ ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து பாருங்க இங்க இருக்கு. இந்த லிங்க்ல போய் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாருங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து இதில என்னென்ன ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், அதோட ஃபைல் சைஸ் எல்லாமே இங்க குடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்ட்டா நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு, நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர் அதுக்கான சிலபஸ்லாம் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. நீங்க ஒரு போஸ்டிங்ஸ் தகுந்த மாரி வந்து உங்களுக்கு எக்ஸாம்க்கான பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும், ஸோ எவ்வளோ மார்க் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இங்க டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.